மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டுவதில் ஊழல் 24 கோடிக்கு டெண்டர் விட்டு 15 கோடிக்கு மட்டுமே வேலை நடக்கிறது என நகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் திமுக நகரமன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. நகரத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து கவுன்சிலர்கள் காரசாரமாக விவாதித்தனர். திமுக கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த மார்க்கெட் கணேசன் என்பவர் பேசும்போது, மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு 24 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆனால் 15 கோடிக்கு மட்டுமே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு தரமான கம்பெனியை வைத்து செய்ய வேண்டும் என்று குற்றம் சாட்டி பேசினார். இதற்கு பதிலளித்த நகர்மன்ற தலைவர், தரமாக செய்ய வேண்டுமென்றால் நீயே டெண்டர் எடுக்க வேண்டியதுதானே என்று ஒருமையில் பதிலளித்தார். அதற்கு பதிலளித்த மதிமுக கவுன்சிலர், என்னுடைய தகுதிக்கு சைக்கிள் ஸ்டாண்ட் வேண்டுமென்றால் டெண்டர் எடுக்கலாம், உன்னை போல் 2 கோடிக்கு நான் வேலை செய்வது கிடையாது என்று காரசாரமாக பதிலளித்தார். உங்களோட சர்வீஸ் நாங்க வந்து கேட்க நாங்க வந்து கேட்டு ஐயா கொஞ்சம் கால் வாங்க, நாங்க வந்து கிணறு மாதிரி ரூபா 2 ரூபால இதை வந்து எங்க சேர்மன் கட்ட போறாங்க. அப்பா நல்லா முடிச்சு அதான் ஒரு யதார்த்தமான ஒரு நானும் ஒன்றும் ரொம்ப நண்பர்கள் மேலும் நகராட்சியில் புதிய நகர் அமைப்பதில் சுமார் பல லட்சம் ரூபாய் பணம் கைமாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருவதாக வார்டு கவுன்சிலர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தனர். தொடர்ந்து இதனால் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் பாதாள சாக்கடை காரணமாக நகரில் பல்வேறு இடங்களில் சாக்கடை நீர் வழிந்து ஓடுவதாக திமுகவை சேர்ந்த ரஜினி என்ற நகர் மன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு பதிலளித்த நகராட்சி ஆணையர், நீங்கள் அடிக்கடி சிங்கப்பூர் சென்று வருகிறீர்கள், அதனால் சுகாதாரம் பற்றி பேசுகிறீர்கள், நம்ம ஊரை பற்றி பாருங்கள் என்று நக்கலாக பதிலளித்தார். ஊரை திருத்த முடியாது என்பது போல் நகராட்சி ஆணையர் பேசிய பேச்சு பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. ஊழல் சம்பந்தமாக கூச்சல் குழப்பம் நிலவிய நிலையில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த பையன் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு கவுன்சிலருக்கு சொல்லிதான் கேட்கிறான். அது 1-2 பேரும் உடனே இடத்துல சரி பண்ணி கொடுத்தா கைது கொடுன்னு சொல்லி 1-2 பேர் பேலன்ஸ் வச்சுருக்காரு. கைது கொடுத்து கொடுக்கல, கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்து கைது பண்ணி கேளுங்க. எந்த வார கவுன்சிலர் கேளுங்க, எல்லா வாரம் சுகாதாரமா இருக்குன்னு கேட்டீங்க. அப்படி சொல்லாதீங்க. எல்லா யாருக்கும் பொது கழிப்பிடம் கிடையாது. இது கட்டளை இருக்கு, கழிப்பிடத்தை மட்டும் சொல்லல, வார்டு சுகாதாரமா இருக்கு. அதுக்கு வந்து ஃபண்ட் சென்ட்ரல் ஒதுக்குறாங்களாம். ஒதுக்கி சுகாதாரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க சுகாதாரம் இருக்கு? ஒரே சாக்கடை பிரச்சனை தான் உங்களுக்கு சுகாதாரத்தை கைது வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க அடிக்கடி சிங்கப்பூர் போவாதுங்க, எங்கேயா இருக்க அப்பதான் பழக்கணும். நீங்க என்ன சொல்றது இங்க அதே மாதிரி நீங்க வந்து பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு, பண்ணி கொடுங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.